அப்போஸ்டலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் உங்கள் விடுதலையின் நேரம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைக்கு எதுவாக கிரியை செய்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மளே ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாக தேவை. நம்மளே என்ன வேணும்? எக்ஸ்பெக்டேஷன், ஹோப், நம்பிக்கைன்னு சொல்கிறோம்ல, அதுதான் எதிர்பார்ப்பு. நம்பிக்கை என்றால் எதிர்பார்ப்பு என்று அர்த்தம். கர்த்தருடைய கிருபையை எதிர்பார்த்து, உதவியை எதிர்பார்த்து வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ தேவனுடைய ஆவியானவர் சத்தியம் என்கிற வார்த்தையை பேசினாலும் சத்தியம் விடுவிக்கிற அளவுக்கு அதிலே தேவனுடைய ஆவியும் இணைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவியானவர் விடுவிப்பார், நாம் அறிந்திருக்கிறோம். சத்தியம் விடுதலையாக்கும் என்றாலே அதனுடைய அர்த்தம், வார்த்தை வரும்போது வார்த்தையோடு கூட அந்த வார்த்தைக்கு உரிய தேவனுடைய ஆவியானவர் அதிலே காணப்படுவார். ஹல்லேலூயா. ஆகையால் என் வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு வேண்டும். அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாக காணப்படுவோம். ஹல்லேலூயா. அதாவது எபேசருக்கு சொல்லும்போது 1ஆம் அதிகாரத்தில் அவர் சொன்னார், நீங்கள் சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை கேட்டு அதில் விசுவாசம் வைத்தீர்கள். இந்த வாசிங்க தம்பி. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய உங்களை ரட்சிக்க வல்லமை உள்ள நற்செய்தியை சத்திய வசனத்தை கேட்டு நீங்கள் கேட்டு விசுவாசிகள் ஆனபோது, அதில் விசுவாசிகள் ஆனபோது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால். இது ஒரு உதாரணத்துக்கு எடுத்த வாக்கியம்தான். அதாவது நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ள தேவனுடைய சத்திய சுவிசேஷம். ஹல்லேலூயா. சத்தியம் என்றாலே யதார்த்தமான வார்த்தை, உண்மையான தேவனுடைய வார்த்தை. அது நல்ல செய்தியாக நம்மை தேடி வருகிறது. நல்ல வார்த்தை. பாவிக்கு பரிகாரம், வியாதிக்கு சுகம், தரித்திரம் மாற்றப்படுதல், வாழ்க்கை ஜெயமாகுதல், சிறையிருப்பு மாற்றப்படுதல், வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை அங்கீகரிக்கிறார் என்கிற ஒரு நீதி, இப்படி அநேக நல்ல காரியங்களை சொல்லதான் சுவிசேஷம் என்கிற வார்த்தை. குட் டைடிங், குட் நியூஸ், நற்செய்தி. சுவிசேஷம் என்றால் அது ஆக்சுவல் மலையாள வார்த்தை சுவிசேஷம். ஹல்லேலூயா. சரியான தமிழில் நற்செய்தி. ஹல்லேலூயா. அப்போ அதை திருப்பி வாசிங்க தம்பி. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய, உங்களுக்கு ரட்சிப்பை தருகிற ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, சத்திய வசனத்தை நீங்கள் தேவனுடைய நற்செய்தியை கேட்டு, கேட்டீங்க, கவனிச்சிங்க, உங்க காதுக்கு வந்தது. நல்ல வார்த்தை, வாக்குத்தத்தம், நல்ல ஒரு வசனம், நல்ல ஒரு உடன்படிக்கை. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உனக்கு வீட்டை கட்டுவேன், நான் உன் சரீரத்தை சுகப்படுத்துவேன், நான் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன். ஏதோ ஒரு நல்ல வார்த்தை. ஹல்லேலூயா. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. 4 பேர் தூக்கிட்டு வந்தவனுக்கு கூரை புரிச்சு இறக்குனாங்க, நமக்கு தெரியும். அவனுக்கு முதலாவது சொல்லப்பட்ட நல்ல வார்த்தை, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. நல்ல வார்த்தை. ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை என்ன? நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ. அவனை படுக்கையோட தூக்கிக்கிட்டு வந்தானுங்க. இப்போ இவன் படுக்கை எடுத்துக்கொண்டு போகிற அளவுக்கு அவனை எபிலிட்டியா மாத்துறார் கர்த்தர். ஹல்லேலூயா. அது ஒரு நல்ல செய்தி. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீயே வீட்டுக்கு போ அப்படின்ட்டார். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய நல்ல வார்த்தைகள் கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், பாவத்தில் பிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு ஒரு லேடியை அநேகர் கொண்டு வந்தாங்க. அவளை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று.
இயேசு என்ன சொல்ல போகிறார் என்கிறதுல தான் அவளுடைய எதிர்காலமே இருக்குது. அல்லேலூயா. இயேசு சொல்ல போகிற வார்த்தையில் தான் என்ன இருக்குது? அவளுக்கு எதிர்காலமே, அவளுக்கு பொழப்பே. அல்லேலூயா. அது சாதாரண மேட்டர் கிடையாது. கொல்ல போகிறாங்க, சாக போகிற அந்த அம்மா. அப்போ இயேசுக்கு வாயிலிருந்து ஒரு வார்த்தை இப்போ வரப்போகுது. அது அவளுடைய தலையெழுத்தையே மாற்றப் போகிறது. அல்லேலூயா. அவர்கிட்ட வருகிற வார்த்தை அன்றைக்கு அவளுடைய வாழ்க்கையில் ஒரு மறு வாழ்வை கொண்டு வர வேண்டும், இல்லைன்னா வாழ்வு அதோடு முடிந்து போகும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு அனைவரும் எதிர்பார்த்து நிற்கிறார்கள். ஹல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், நானும் உன்னை ஆக்கினைக்குட்படுத்துவதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. கைகளை தட்டி கதிரமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த வாக்கியத்தை வாசிங்கள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நானும் உன்னை தண்டனை தீர்ப்புக்குரிய நபராக தீர்ப்பளிப்பதில்லை, நீ போ, இனி ஹல்லேலூயா. நான் இனி உன்னை வாழக்கூடாதபடி உன் வாழ்வை அஸ்தமிக்க பண்ண போவதில்லை. நான் உனக்கு நல்ல வார்த்தையை தருகிறேன், நீ சமாதானத்தோடு போ. ஹல்லேலூயா. இனி பரிசுத்தமாய் வாழு. ஹல்லேலூயா. அவளுடைய வாழ்வு இயேசுவின் வார்த்தையில் அடங்கி இருந்தது. அதான் நற்செய்தி என்பது. நாம் பல வார்த்தை சொல்லுவாங்க, பல காரியங்களை கேட்குறோம். பல அப்படின்னா பயத்துக்குரிய காரியங்களெல்லாம் மருத்துவ பரிசோதனையில் சொல்கிறாங்க. ஜெர்மனிலேருந்து கூப்பிட்டு இருந்த ஒரு அம்மா, அவங்க பொண்ணுக்கு சும்மா கேஷுவல் பாடி செக்கப், ஜெனரல், சும்மா வியாதி ஒன்றும் இல்லை. சிலருக்கு அப்படி ஒரு இது ஃபாலோ பண்ணுவாங்க. 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணுவாங்க, பாடி செக்கப், எல்லாம் ஃபிட்டாக இருக்குதா. ஆக்சுவலாக அது அப்ராட்லலாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கம்பல்சரி. இவங்க பண்ணாங்க. நான் கேட்குறேன் அவங்கள, ஏம்மா சும்மா இருந்தாம்மா எதுக்குமா பண்ணிங்க அப்படி செக்கப்பெல்லாம்? இல்லையா, அப்படி பண்ணுறது உண்டு. நாங்கள் ஓகே பண்ணி என்ன சொன்னாங்க, லிவரில் ஒரு பிரேக்கு, ஒரு உடைவு உண்டாயிருக்கு, அதனால் அவங்களுக்கு ரொம்ப டேஞ்சரு அப்படின்னா. அதுக்கு என்ன, திரும்ப ரீஜெனரேட் ஆக போகுது. ஏன்னா லிவர்ன்ற அவயவம் திரும்பவும் வளரக்கூடியது. லிவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் டாக்டர்ஸ். அது திரும்பவும் வளரும். அவங்க சொன்னாங்க, இல்லை அது அப்படி இல்லை, இது அவங்களுக்கு ரொம்ப ஆபத்தான நிலைமை. இது அவங்களுடைய சும்மா எந்த வியாதியும் வந்து அவங்க போகலை, சும்மா டெஸ்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு கிடைத்த மருத்துவ ஆலோசனை இப்படியாக இருந்தது. மொத்தம் பயந்துட்டாங்க. ஃப்யூச்சரே கேள்விக்குறி அளிக்குது. அது வாலிபா பாப்பா. கர்த்தர் அதில் அற்புதம் செஞ்சுட்டார், பயப்படாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் தன்னை தேடி வரும். அவனுடைய கைகளை தளர்ந்து போக பண்ணும். ஹல்லேலூயா. மனதை இடறி போக பண்ணும். பயம், திகில், எப்படி வாழ்வதென்று தெரியாமல் தவிக்கிற ஒரு சூழ்நிலை. வெறும் வியாதியை பற்றி மட்டும் இல்லை, வாழ்க்கை, குடும்பம், எதிர்காலம், வருமானம், வேலை, குழந்தை, இப்படி பல காரியங்கள், செய்ய வேண்டிய காரியங்கள், இருக்க வேண்டியவைகள் இல்லாத சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மை அநேக காரியங்கள் பயமுறுத்துகிறதாயும் நம்மை தளர்ந்து போக பண்ணுகிறதாயும் காணப்படும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தராகிய தேவன் ஒரு மனிதனுக்கு நல் வார்த்தை கொடுத்தவனை நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது நிஜமான காரியம். எப்படி நம்முடைய வாழ்க்கை நிஜமோ அப்படி தேவனுடைய உதவி நிஜம். அது என்னமோ ஒரு போட்டோ, அது என்னமோ அவர் சொல்லுவாரா நினைக்கிறேன், நம்புறேன், அப்படி இல்லை, நிஜமாவே அப்படிதான். ஹல்லேலூயா. நாம் அதரிசனமான தேவனை, இன்விசிபிள் காட், கண்ணுக்கு தெரியாதவரை நாம் தரிசிக்கிற ஒரு மனக்கண் உள்ளவர்களாக இருந்தால் நான் சொல்லுகிறது உங்களுக்கு நிச்சயமாய் அனுபவமாய் மாற்றப்படும். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் என்னவானாலும் சொல்லலாம். நமக்கு நல்லாவே தெரியும். பார்வோன் என்கிற அரசன் மோசே என்கிற தேவ மனிதனை அவன் தன்னுடைய தரிசனத்தை நிறைவேற்ற போனான். அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட காரியங்களை குறித்து ராஜா கேள்விப்பட்டு அவனை கொலை செய்ய தேடினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவன் தரிசனத்தை நிறைவேற்ற வந்தவன், தன்னை குறித்த தேவ திட்டத்தின்படி வாழ முற்பட்டவன். அவனை வாழ விடமாட்டேன் என்று அவனுடைய வாழ்வுக்கு ஒரு ஆக்கினை தீர்ப்பை ஏற்படுத்தினான் அரசு.
ஹல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவனோ ராஜாவின் கோபத்துக்கு பயப்படவில்லை. ஹல்லேலூயா. காண முடியாத தேவனை காண்கிறது போல் மன உறுதியோடு இருந்து அவன் எகிப்தை விட்டு மீதியான் நாட்டிற்கு திரும்பி சென்றான் என்று. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை மனதில் எண்ணுகிறோம், எதை நினைக்கிறோம், சூழ்நிலை பேசுவது, சூழ்நிலைகள் நம்முடைய கண்ணுக்கு தெரிகிறது. தேவனுடைய நியமங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அது மனக்கண்ணுக்கு புலப்படுகிற காரியம். அதுதான் விசுவாசம் என்பது. அதுதான் விசுவாசம். தேவன் என்கிற சத்துவம், எட்டர்னிட்டி, அல்டிமேட் பவர், அழிவில்லாதவர், அவரை நம்முடைய மாமிச கண் காண்கிறதில்லை. ஆனால் அழிவுக்குரிய சூழ்நிலைகளும் மனிதர்களும் எதிர்ப்புகளும் பலவிதமான காரியங்களும் நம்முடைய கண்ணுக்கு புலப்படுகிறவைகள். இப்படி கண்ணுக்கு தெரிகிற பிரச்சனை அவனை பயமுறுத்தின போது கண்ணுக்கு தென்படாத தேவனை நம்பி அவன் மன உறுதியோடு இருந்தான். ஹல்லேலூயா. ஆகையால் நாட்கள் வந்தபோது அவனுக்கு சொல்லப்பட்டபடி அவன் வாழ்விலே தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறிற்று. கர்த்தர் அதை நிறைவேற்றுவதில் உண்மை உள்ளவராக இருந்தார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை சந்திக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்டதாய் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சந்திக்கப்பட்டு தேவனால் சந்திக்கப்பட்டிருக்கிற தேவனோடு உள்ள ஐக்கியம் உண்மை உள்ளதாக இருக்குமானால் உங்கள் வாழ்க்கையில் அவர் சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாய் நிறைவேற்றப்படும். ஹல்லேலூயா. பாருங்கள், நமக்கு நன்றாக தெரியும், யோசுவா என்கிற நூனின் குமாரன், அவன் மோசேயினுடைய பணிவிடைக்காரனாக வேலைக்காரனாக இருந்தவன். அவனுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம். இந்த மனிதன் ஒரு புதிய சிச்சுவேஷனுக்குள்ளே கடந்து போகிறான். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய மனுஷனாகிய மோசே மரித்து போனான். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, முதலாம் வாக்கியத்தின் 2ஆம் பகுதி, கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி என் தாசனாகிய மோசே மரித்து போனான். ஆண்டவர் சொல்றார், என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து. அதுவரைக்கும் அவன் சந்தித்திராத ஒரு புதிய சூழ்நிலை அவன் சந்திக்க போகிறதை கர்த்தர் அவனுக்கு தெரியப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் என்று சொன்னார். அவனுக்குள்ளே ஒரு அச்சம். ஹல்லேலூயா. தலைமத்துவம், இதுவரை சந்திக்காத சூழ்நிலைகள், ஒரு போஸ்டிங், ஒரு பதவி, ஒரு நியமனம், ஒரு பொறுப்பு, இப்படி பல முன்னாடி மோசே அந்த காரியங்களை செய்து கொண்டார். இவர் அதை தலை போட்டுக்கல, பிரச்சனை இல்லை அவருக்கு. இப்போ அப்படி இல்லை, வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறார். நிச்சயமாக கலக்கமாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. பயமாக இருக்கும். எல்லாமே அவன் தான் இன்சார்ஜ். தேவன் எங்கள் கூட ஒரு ஆள் மாதிரியா வந்தார். அவர் தான் இன்விசிபிள் காடாச்சு. ஹல்லேலூயா. உடனே கூப்பிட்டு, அப்பா அப்பா இந்த பாருங்க அப்படின்னு பிள்ளைங்க அப்பாவை கூப்பிட்டு பேசுகிற மாதிரி அவர்கிட்ட பேச முடியாதுங்க. ஒரு பிரச்சனையில் அவன் காலையிலேருந்து மாலை வரைக்கும் அப்படியே முகம் குப்புற படுத்து கிடக்கிறான். கர்த்தர் ஈவினிங் டைமில் தான் வர்றாரு. எழுந்துரு, என்ன நீ படுத்து கிடக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஒவ்வொரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. அப்போ தான் அவர் சொன்னார், நீ பயப்படாத, நான் மோசையோட இருந்தது போல உன்னோட இருப்பேன். உன்னை பார்த்து கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், நீ எந்த சூழ்நிலையை சந்திக்க போகிறாயோ, நீ தனிமையாக அல்ல, நீ தனிமை அல்ல. சொல்லுமா, நான் தனிமை அல்ல, என்னோடு வருகிற சர்வ வல்லவர். சொல்லுவ, சர்வ வல்லவர் உண்டு. அறிக்கை பண்ணுவோம், சர்வ வல்லவர் என்னோடு உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உன்னோடும் அது போல இருப்பேன். ஹல்லேலூயா. எது போல? the same, அது மாதிரியே. எப்படி அவங்ககிட்ட இருந்தேன் நமக்கு நல்லாவே தெரியும்ல. அவன் இது மாதிரி ஒரு புதிய அனுபவத்தில் போகும்போது, ஆண்டவரே எனக்கு தகுதியே இல்லை, நான் எஃபிஷியன்ட் கிடையாது, எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை, நான் திக்குவாயன், மந்த நாவு திருத்தமாக பேச முடியாதவன், நான் எப்படி போய் அதை பண்ண போகிறேன் அப்படின்னு பயந்த நேரம் ஆண்டு சொன்னார்,
என்ன சொன்னா தம்பி? நான் உன் வாயோட இருந்து. நான் எங்க இருப்பேன்? இவங்கிட்ட சொல்றேன், நான் மோசையோட எப்படி இருந்தேன் அப்படி உன் கூட இருப்பேன். மோசை எப்படி இருந்தேன்? அவன் வாயோட இருந்தேன். ஹல்லேலூயா. அவனுக்கு எங்க பலவீனமோ, எங்க இயலாமையோ, எங்க தனிமையோ, எங்க செய்ய முடியாத திராணியற்ற நிலையோ, அங்கே நான் இருந்தேன். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையின் அனைத்து பகுதியிலும் கர்த்தராகிய தேவன் என்று உன்னோடு சேருகிறவர். அவரை சேர்த்துக்கோ. உன் வாழ்க்கையில சேர்த்துக்கொள்ளணும். நீ தனிமையாக வாழ்வதை அல்ல. நாமே வாழ்ந்து தோல்விகளையும் பலவீனத்தையும் பல ஏமாற்றங்களையும் வெட்கத்தையும் பார்த்திருக்கிறோம். கர்த்தர் இன்று முதல் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று புதிய உடன்படிக்கை. கர்த்தராகிய தேவன் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆதரிக்கிற தேவன், உன் வீட்டை ஆதரிக்கிறவர், உன் பிள்ளைகளை ஆதரிக்கிறவர், உன் எதிர்காலத்தை ஆதரிக்கிறவர். நன்றி சொல்லி ஆவியானவரே, ஹல்லேலூயா. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கு நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கு நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். சொல்லுவோம். எனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். எல்லாரும். எனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இருக்கின்ற பலத்தோடே தொடர்ந்து போராடு. உண்மையாக பலத்தோடே தொடர்ந்து போராடு. உலகத்திலே துயரமுண்டு, திடன்கொள் என் மகனே. உலகத்திலே துயரமுண்டு, திடன்கொள் என் மகளே. கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தராகிய தேவன் உன்னோடு இருக்கிறவர். ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள், உனக்கு எதிராக எழும்பின ஆயுதங்கள் இனி வாய்க்காது, இனி வாய்க்காது, இனி வாய்க்காது. உன்னை தெரிந்து கொண்ட உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா.
நான் திரும்ப சொல்லப்படுகிற வார்த்தைகள் மேல் உங்களுடைய மனம் விசுவாசம் வைக்கும்போது கர்த்தர் சொன்னவைகள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவமாய் மாற்றப்படுவது நிச்சயம். நிச்சயம். ஹல்லேலூயா. நீங்கள் நிச்சயமாய் ஜெயிப்பீர்கள். ஆண்டவர் சூழ்நிலையை பார்த்து புரிந்து நமக்கு திடன் சொல்லுகிறவர். ஆண்டவர் அப்படி சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? நான் மோசே இருந்த மாதிரி உங்களோட இருப்பேன்ப்பா. எவ்வளோ ஆச்சரியமான ஒரு காரியம். மோசே எப்படி இருந்தாருன்ற நமக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் நேரத்தில், அவன் யுத்தத்தை கண்ட நேரத்தில் தேவன் எப்படி எப்படி அருகில் நின்று அவனோடு பேசினார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதுபோல் உங்களோடு இருப்பேன் என்றார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். என்ன சொன்னாரு? என்ன சொன்னாருங்க? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. விலக மாட்டேன், விலக மாட்டேன். உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். அதே வார்த்தையை திரும்ப அவர் ஞாபகப்படுத்துறாரு. அவர் சொல்றாரு, 9ஆம் வாக்கியம் நினைக்கிறேன், 1:9. தம்பி அதை வாசிங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் ஏற்கனவே உன்னை சொன்னேன்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? நான் உன்னை ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. நான் உன்னை ஏற்கனவே கட்டளையிடலையா? சொல்லலையா? நான் தேவன் நமக்கு சொன்ன வார்த்தைகள் மேல் நம்முடைய மனம் சரிவர அதில் இடம் பிடிக்கவில்லை என்றால் தேவன் நம்மை நடத்துவது கடினம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, அவனுடைய மனம் இன்னும் சரியான ஒரு செட்டிங்ஸ் ஆகல. ஹல்லேலூயா. அவர் சொல்றார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு. பலம் கொண்டு திடமனதாயிரு. மனம் எப்படி இருக்கட்டும்? மனம் பலமா இருக்கட்டும், திடமா இருக்கட்டும். திடன் சாலிடா இருக்கட்டும், உறுதியா இருக்கட்டும். சொன்ன வார்த்தையில உறுதியாயிரு. நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை ஆதரிப்பேன், உன் கூட இருப்பேன். அதுல உறுதியாயிருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். இப்போ இதே வார்த்தையை சபைக்கு சொல்லும்போது எபிரேயர்ல சொல்லுகிறார். ஆண்டவர் இதே வார்த்தையை சொல்றார். 13ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அது வாசிங்க தம்பி. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்ப சொல்றாருன்னா, அவனுடைய பொருளாதார பிரச்சனை, இந்த சபைக்கு அவர் பேசும்போது அங்க பொருளாதார ப்ராப்ளம் இருக்கு, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். ஹல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, பண தேவை இருக்கிறது மெய்தான், ஆனால் அப்படி இருந்தாலும் பண ஆசை உங்களுக்குள் வரக்கூடாது என்று சொல்லிக் கொடுக்கிறார். பண அவசியம், பணம் நமக்கு அவசியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் இங்க சொல்லிக் கொடுக்கிறார் பண பிரச்சனை. ஆனால் நீங்கள் எப்படி இருங்க? பண ஆசை, கவுச்சஸ்னஸ் அப்படின்னு சொல்றார். பேராசை என்று அர்த்தம். என்னது? பொருள் ஆசை, பேராசை, பண ஆசை, இதெல்லாம் ஆசை. ஆசை வைக்காத. தேவை உண்டு, ஓகே, பட் மனம் அதை நாடக்கூடாது. மனம் கர்த்தரில் திடனா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மனசு கர்த்தரிடத்தில் திடனா இருக்கணும். உனக்கு பண தேவைதான், வேலை தேவை, வீடு தேவை, வசதி தேவை. அதற்கு தான் சொன்னார் அல்லவா? அவர் சொல்றாரு, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. சொல்லி இருக்கிறாரே. இந்த வார்த்தை அங்க அவங்கிட்ட சொன்னார். அதை இங்க ஆவியானவர் ஜனங்களுக்கு சொல்றாரு. இப்படி சொல்லி இருக்கிறார்ல, அவர் சொல்லி இருக்கிறார்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ தேவையோடு இருக்கிற, ஏதோ ஒரு சூழ்நிலை உனக்கு சாதகம் இல்லாமல் இருக்கிறது, அதன் மத்தியில் அவர் இப்படி சொல்லி இருக்கிறாரு. உன் மனசு அதை பேசட்டும். சொல்லி இருக்கிறாரு, ஆகையால் அதனாலே நாம் தைரியம் கொண்டு, ஆகையால் அதனாலே அவர் அப்படி சொன்னபடியால் நாம் தைரியம் கொண்டு திடப்பட்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். கர்த்தர் எனக்கு சகாயர். சகாயர்னா என்னது? சகாயர்னா என்னது? ஹெல்ப்பர், உதவியாளர், துணையாளர். He is my helper. யோசித்து பாருங்க, ஹெல்ப்பர்னா கையாளர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லேபர். யோசித்து பாருங்க, அந்த வேர்டை பாருங்க. சகாயர் நம்ம வாசித்துட்டு விட்டுடுறோம், கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. ஹெல்ப் பண்றார்.
உங்களுக்கு உதவியாக ஒரு பணிவிடை நபர் உன் கையிலாக கொடுக்க, நீ கொஞ்சம் வயசானவங்க இல்லை கொஞ்சம் பலவீனப்பட்டவங்க, அவங்களுக்கு உதவி எப்படி? யார் பெரிய ஆள்? யார் பெரிய ஆள்? உதவி செய்கிறவங்களா உதவி வாங்குறவங்களா? யார் பெரிய ஆள்? இப்போ நான் வேலை வாங்குறேன் ஆண்டவரால், யார் பெரிய ஆள்? வேலை பெறுகிற நபர். அப்போ நம்ம எவ்வளவு கனத்துக்குரியவர்களை கர்த்தர் பாவிக்கிறார் பாருங்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு யாரா இருக்கிறேன்? ஹெல்ப்பரா இருக்கிறேன். நான் உனக்கு ஹெல்ப்பா இருக்கிறேன். அப்போ நம்ம சொல்லலாமா? என்ன சொல்லணுமா? என் பண தேவை, என்னுடைய பொருளாதார தேவை, என்னுடைய சரீர சுக தேவை, எனக்கு அனுகூலமான அநேக அவசியங்கள் தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதன் நடுவில் நான் சொல்ல வேண்டுமாம், கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவர். பணம் சம்பாதிக்க உதவி செய்கிறவர், வீட்டை உண்டு பண்ண உதவி செய்கிறவர், வாழ்க்கை கட்டி எழுப்ப உதவி செய்கிறவர். சொல்லு, பரிசுத்தமாய் வாழ உதவி செய்கிறவர், பரிசுத்தமாய் வாழ உதவி, ஆரோக்கியமாய் வாழ உதவி, வேலை செய்ய உதவி, படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி. Thank you Jesus. சொல்லுவான், எனக்கு அவர் உதவியா இருக்கிறார். சொல்லுவான், எனக்கு அவர் உதவி. இங்க என்ன சொல்றாரு கவனிச்சீங்கன்னா, நாம் அப்படி சொல்லலாமே, சொல்லணும்னு. எதை சொல்லணுமா? கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு. எதனால? காரணம் என்ன? காரணம் என்ன? நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை நான் கை விட்டவே மாட்டேன். எனக்காக நான் உன்கிட்ட இருக்கல, உனக்காகத்தான் நான் உன்கிட்ட வந்திருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை நான் கை விடவும் மாட்டேன். உன்னால எனக்கு எந்த ஆதாயமும் கிடையாது, பட் நான் உனக்கு ஆதாயம், நான் உனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு வாழ்வு, கிறிஸ்து எனக்கு பலன், கிறிஸ்து எனக்கு தேவ பலன், கிறிஸ்து எனக்கு தேவ மகிமை. சொல்லு, கிறிஸ்து எனக்கு ஆசீர்வாதம், கிறிஸ்து எனக்கு பரிசுத்தம், கிறிஸ்து எனக்கு நீதி. சொல்லுவோம் சொல்லுவோம் சொல்லுவோம். Say it again. ஹல்லேலூயா. இயேசு அதத்தாங்க சொல்ல வர்றார். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், நான் உன்னை விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொன்னதினாலே, ஆதலால் அதனாலே நாம் தைரியம் கொண்டு, நாம் தைரியப்பட்டு, இப்படி சொல்லிட்டார் அவர், இப்படி வாக்கு பண்ணிட்டார். இப்ப வாக்குத்தத்தம் சொன்னார். அப்போ இந்த வாக்குத்தத்தங்கள் அவர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நம்ம அதை கம்மன் இருந்துட்டோம்னா அது யூஸ் ஆகாதுன்ற, அது யூஸ் ஆகாது. ஹல்லேலூயா. அதைத்தான் அவர் சொல்லி கொடுக்கிறார் சபைக்கு. நமக்கு பண பிரச்சனைகளும் பல பிரச்சனைகளும் வரும். ஆனா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்ல, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னாரே. ஆகையால் அவர் சொன்னபடியால், அவர் இப்படி நமக்கு வாக்கு தந்திருக்கிறபடியால் நாம் தைரியப்பட்டு, கர்த்தருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வந்தாலே தைரியம் வந்துரும். ஹல்லேலூயா. தைரியப்பட்டு என்ன சொல்லலாமாம்? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், நான் பயப்படேன். சொல்லு சொல்லு சொல்லு. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், நான் பயப்படேன். கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு கேடகம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், பயப்படாதே, நான் சர்வ வல்லமுள்ள தேவன். நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு, உத்தமனாயிரு. யுத்தம் பண்ணிட்டு பயந்துட்டு இருந்தான். அன்னைக்கு ராத்திரியிலே கர்த்தர் தரிசனத்தில் தோன்றி அவனோடு பேசினார். ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். நான் உனக்கு I am thy shield, I am thy defense. ஹல்லேலூயா. நான் உனக்கு யுத்த ராணுவமாக இருக்கிறேன். நான் உன்னை பாதுகாக்கிற தேவனாக உன்னோடு இருக்கிறேன். I am the security force. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவர் நீர் என்னுடைய எல்லைக்குள்ள security force. என் பிராணனை காக்கிறவர், என் சுகத்தை காக்கிறவர், என்னுடைய பணத்தை காக்கிறவர், என் வீட்டை காக்கிறவர், என் வீட்டாரை காக்கிறவர், விலகாமல் 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 காக்கிறவர். அல்லேலூயா. என் சரீர சுகத்தை காக்கிறவர், என் சரீர சுகத்தை காக்கிற தேவன். சரீர அவயவங்களுக்குள்ள எந்தவித வாதைகள் இருந்தாலும், எந்தவித வியாதிகள் இருந்தாலும், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சொல்லிட்டு நான் சொல்றபடி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில்
பலவீனத்தின் ஆவியே இயேசுவின் நாமத்தில் சரீரங்களை விட்டு வெளியே வா. இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. பில்லி சூனிய வல்லமை சரீரங்களை விட்டு அழியட்டு. நன்றி 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 நன்றி. இப்பவே தேவ வல்லமை இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு மேலும் இறங்கி நாடி நரம்பு கண்களுக்குள்ள தொண்டைக்குள்ள மூளை நரம்புக்குள்ள இரத்த நரம்புக்குள்ள ஆற்று நரம்புக்குள்ள கணைய பகுதியில கிட்னி பகுதியில லிவர் பகுதியில லங்ஸ் பகுதியில யூட்ரஸ் பகுதியில ஓவரிஸ் பகுதியில எலும்புகள் முதுகு பகுதிகள் முட்டுகளில் ஆவியுடைய வல்லமை இறங்கி 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 ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். பலவீனப்படுத்துகிற அந்தகாரம், பலவீனப்படுத்துகிற பொல்லாதாவி, பலவீனப்படுத்துகிற ஆவியே இயேசுவின் நாமத்தில் சொல்லு. இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. நன்றி. பொருளாதார வாழ்விலே வருமான வாழ்விலே கட்டி கொண்டிருக்கிற தரித்திர ஆவி வேலைக்கு நன்மைக்கும் வருமானத்துக்கும் விரோதமான ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே தைக்கப்படட்டும், அழிக்கப்படு. குடும்ப வாழ்விலே பிரச்சனைகளை உண்டு பண்ணி பிரிவினைகளை உண்டு பண்ணி சச்சரவுகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத சாத்தானே இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களை விட்டு வெளியேறு. அறிக்கை பண்ணி. Thank you Jesus. Thank you Holy Spirit. Hallelujah. நாம் சொல்லலாமே, சொல்றது நீ சொல்லுகிறபடி உனக்கு ஆக கடவுது. நம்மள வாயை மூடிட்டே இருக்கிறது நல்லது, ஆனா சிலதை சொல்லித்தான் ஆக வேண்டும். எத்தனையோ இடத்துல விசுவாச பரிசுத்தவான்கள் அப்படிதான் பேசினாங்கன்னு தான் எழுதியிருக்கு. அது சிலருக்கு கண்டுபிடிக்க தெரியறதில்ல. ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை நம்பி தேவனை மகிமைப்படுத்த எழுதியிருக்கிறது. அதை திரும்ப சொன்னான், மகிமைப்படுத்தி விட்டான். சூழ்நிலைகளில் நின்றவர்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று கம்பீரமா சொன்னாங்க. சொன்னதங்க நடந்தது. ஹல்லேலூயா. முன் போலவே நான் இப்பொழுது கிழித்து போடுவேன் என்று சொல்லி சிம்சோன் ஆட்டுக்குட்டி கிழித்து போடுகிறது போல அவன் சிங்கத்தை கிழித்து போட சொன்னான். முன்போல். ஹல்லேலூயா. வேதத்தில் எங்குமே அறிக்கை மிக முக்கியமானது. நம்ம அதை சொல்ல விடுறதில்ல. ஏன்? பழக்கம் இல்லை. ஹல்லேலூயா. பழகிங்க. கர்த்தர் கூட இருக்கிறன்றத நம்முடைய நினைவில் மட்டுமல்ல, அறிக்கையிலும் கிரியையிலும் நாம் காண்பிக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு சகாயராய் இருப்பார். நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. வாசித்து முடிங்க அந்த வாக்கியத்தை. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு ஹெல்ப்பர், நான் பயப்படேன், நான் அதனால பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு அனைத்தையும் செய்வார் என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. என்ன தடை வந்தாலும் நீங்கள் அதை மேற்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்க சொல்ல சொல்ல உங்களுடைய தளர்வுகள் மாற்றப்படும். உங்கள் அறிக்கையின் படியே உங்கள் வாழ்வு கட்டி எழுப்பப்படும். உங்கள் அறிக்கையின் படியே உங்கள் காரியங்கள் ஜெயமாய் மாற்றப்படும். தாவீது கோலியாத்தை பார்த்து பேசினான், அறிக்கை பண்ணினான், உன்னை இன்றைக்கு கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுப்பார். கொடுக்கவே இல்லை. ஆனா அவன் சொல்லிட்டான். ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய ரூபத்தை பார்த்து தாவீது உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அவன் பட்டயத்தை தூக்கவே இவன் கஷ்டப்படுறான். ஹல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்டவன் சொல்றான், கர்த்தர் நீ நிந்திக்கிற தேவன் உன்னை சொல்லணும், உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நீங்க சொல்லுங்க, எஸ். எந்த காரியம் உங்களை பயமுறுத்துகிறது, எந்த காரியம் உங்களுக்கு சவாலாக நிற்கிறது, எந்த பிரச்சனை உங்களை பயமுறுத்துகிறது, எந்த காரியம் உங்களுக்கு எதிராக நிற்கிறது, எந்த காரியம் உங்களை வேதனைப்படுத்துகிறது, இன்றைக்கு கர்த்தர் அதை ஒப்பு கொடுப்பார். சொல்லுவோம், அதை என் கீழ் ஒப்பு கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது,
சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவார். சொல்லுவார், நசுக்கி போடுவார், நசுக்கி போடுவார். Right now, thrusting the demon forces. இப்போ இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்வில் தேவன் நமக்கு தந்த வாழ்வு ஆதார வார்த்தைகளை நாம் பயன்படுத்த பழகிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆதரவாய் காணப்படும். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து தளர்ந்த கைகளோடு இருந்த ஜனத்தை பார்த்து தான், உங்கள் கைகளை தளர விடாதீர்கள். வாசிங்க தம்பி. அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், ஆண்டவர் நம்முடைய ஜனத்தை பார்த்து நீ பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே. தளர்வு, பயம். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் ஒருவேளை சில நேரங்கள் அது இல்லாமல் இருக்கும், ஆனால் வர நேரிடும். நம்ம வாழ்க்கையில் அவைகள் கடந்து வரும். பயன்படுத்துகிற, நம்மளை சோர்ந்து போக பண்ணுகிற, நம்மை பலவீனப்பட்டு போக பண்ணுகிற அநேக காரியங்கள் நம்மை தேடி வரும். ஹல்லேலூயா. கலக்கமாக இருக்கும், பயமாக இருக்கும், குழப்பமாக இருக்கும், கன்ஃபியூஸாக இருக்கும், டிஸ்கரேஜ் ஆயிடுவோம், டிஸ்மேட் ஆயிடுவோம். ஹல்லேலூயா. முதல்ல குழம்பி போயிடுவோம். ஆண்டவர் சொல்றார், அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும். எதுக்கு அந்நாளிலேன்னு சொல்லிட்டு வர்றாரு? எந்நாள்னு முந்தின வார்த்தையில சொல்லுவார். அந்நாளிலே, அந்நாளிலே எருசலேமை பார்த்து தம்முடைய ஜனத்தை பார்த்து பயப்படாதே என்றும், பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். சிச்சுவேஷன் தாங்கி தாங்கி தளர்ந்து போயிட்டு, ஹல்லேலூயா, மனம் தளர்ந்தது. ஆனா சொல்றாரு, இனி தளர விடாத, தளர விடாத. ஹல்லேலூயா. ஏன்? இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார். அந்நாள் சொன்னது இந்நாள் தான். ஹல்லேலூயா. என்ன சொன்னாரு? உன் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், வாசிங்கள், கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி நீ தீங்கை காண மாட்டாய். சொல்லி சொல்லி, thank you Jesus. இனி நான் தீங்கை காணுவதில்லை. கர்த்தர் என்னிடத்தில் இருக்கிறார். தீங்கை மாற்றுகிறவர், தளர்வை மாற்றுகிறவர், பயத்தை மாற்றுகிறவர், தீமையை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஆக்கினையை அகற்றுகிறவர், ஆக்கினையை அகற்றுகிறவர். அதே வார்த்தையில் எழுதியிருக்கிறது, உன் ஆக்கினைகளை அகற்றி. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி. ஆக்கினை என்றாலே தண்டனை, சிட்சை, வாதை, உபாதை. ஹல்லேலூயா. அது எதுவாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை நாம் சந்தித்த சரீர பிரகாரமாய் மன உளைச்சலை உண்டு பண்ணுகிறதுமான பலவிதமான ஆக்கினைகள். ஹல்லேலூயா. தண்டனை என்றாலே தண்டிக்கப்படுகிறவனால் எந்த மாற்று காரியத்தையும் செய்ய முடியாது, தண்டிக்கிறவன் தான் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு தண்டிக்கப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கை, ஒரு கஷ்டம், நீங்காத பிரச்சனை, நீங்காத மன நோய், மனக்குழப்பம், அலைச்சல்கள். ஹல்லேலூயா. அது ஒரு தண்டனை மாதிரி. விரும்பினாலும் அதிலிருந்து விடுவிக்கப்பட முடியாத ஒரு நிலைமை. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். சொல்லுவோம், என் சத்துருக்களை விலக்கினார். சொல்லி 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 அறிக்கை, என் ஆக்கினை அகற்றி. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருடைய வாழ்வை விட்டு, வீட்டை விட்டு, வாழ்க்கையை விட்டு, சரத்தை விட்டு சத்துரு விலகி போ. சத்துரு விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் விலகட்டும், கட்டுகள் விலகட்டும், பலவீனம் விலகட்டும்,
வியாதிகள் விலகட்டும், சாபங்கள் விலகட்டும், பாவங்கள் விலகட்டும், தரித்திரங்கள் விலகட்டும். தலை முதல் பாதம் வரை, தலை முதல் பாதம் வரை காணப்படுகிற எந்தவித தீமைகளும், எந்தவித தீமைகளும், எந்தவித அந்தகாரங்களும், எந்தவித தேவனால் உண்டாகாத அந்நிய ஆவியினுடைய ஆதிக்கங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போ, அழிந்து போகட்டும், அழிந்து போ. உண்மையாக சொல்லி நம்முடைய அறிக்கை நம்முடைய வாழ்விலே தேவனுடைய கிருபையை விளங்க பண்ணும், நிறைவேற்றும். சத்துருவை நம்மை விட்டு விலக்கும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எதிர்த்து நிற்கிறேன் என்பதை நம்முடைய அறிக்கையினால் தான் நாம் விளங்க பண்ணுகிறோம். நம்முடைய அறிக்கை அவனை எதிர்க்கிறோம் என்று தெரியப்படுத்துகிறோம். அல்லேலூயா. அப்பொழுது அது ஓடும், நம்மை விட்டு அது ஓடி போகும். அது போகணும். நம்முடைய வாழ்க்கையில் சத்துருவை விலக்கினார். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு, மன ரீதியான வாழ்வு, சரீர வாழ்வு, பொருளாதார வாழ்வு, குடும்ப வாழ்வு, பிள்ளைகளின் வாழ்வு, கணவன் மனைவி வாழ்வு, வீட்டின் எல்லையில் உண்டான எந்தவித வாழ்வின் காரியத்திலும் அடிமை கொள்ளுகிற அந்தகாரங்கள், சத்துருடைய கிரியைகள், சாத்தானுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அகற்றப்படும். இயேசுவின் நாமத்தில் அகற்றப்படும். இப்போ வாழ்க்கையில் இருக்கிற அந்தகாரங்களை மாற்றுகிறவர். ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உன் ஆக்கினை அகற்றினார். இனி தீங்கை காண்பதில்லை. தீங்கில்ல, எந்த தீங்கு உங்கள் வாழ்வை பட்சிக்கிறதா இருந்தாலும் இன்றைக்கு அவைகளை மாற்றி போடுகிறவர். இப்பொழுது அதை மாற்றி போடுகிறவர். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உன் நடுவிலே வருகிறார். கர்த்தர் உன் நடுவிலே வருகிறார். கர்த்தர் உன் நடுவிலே வருகிறார். கர்த்தர் உன் நடுவிலே வருகிறார். கர்த்தர் உன் ஆவி ஆத்மா சரீரத்திலே வருகிறார். வாரும், 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 வாரும். இயேசுவின் நாமத்தில் இறங்கி வாரும். ஒவ்வொரு மேல் எல்லோரும் கேட்கலாம். ஆவியானவரே இறங்கி வர சொல்லி, வர சொல்லி, வர சொல்லி. பரிசுத்தமுடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். வல்லமை இறங்கட்டும், ஆவியானவர் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். தீங்கு மாறட்டும், தீமை மாறட்டும். பிரிவினை ஆவி வெளியே போ, பிரிவினை ஆவி அழிந்து போ. சமாதானத்தை கெடுக்கிற அந்தகாரம் சாத்தானுடைய ஆவிகள் அழியட்டும். சரீரத்தை பலவீனப்படுத்துகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். நன்றி. வேலையிலே, தொழிலே, ஆசீர்வாதங்களில் நஷ்டத்தை ஏற்படுத்துகிற சாத்தானுடைய கட்டுகள், ஆமென், ஆமென், வருமான ரீதியாய், தொழில் ரீதியாய், வேலை ரீதியாய், வீட்டின் செழிப்புக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாத ஆவின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் அவிழ்க்கப்படட்டும், அவிழ்க்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் அவிழ்த்து விடு. இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்ட ஆசீர்வாதத்தை விட்டு கட்டுகள் அவிழட்டும். இயேசுவின் நாமத்தில் வேலையின் கட்டுகள் தைக்கப்படட்டும். வாழ்க்கையில மாற்றம் வரட்டும். நன்றி சொல்லி, நன்றி சொல்லி. கட்டப்பட்டிருக்கிற வேலை, கட்டப்பட்டிருக்கிற வேலை இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கப்படு, கட்டவிழ்க்கப்படுவதாக, கட்டவிழ்க்கப்படுவதாக. கட்டப்பட்ட வருமானம், கட்டப்பட்ட தடைப்பட்ட வருமானம் இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகள் விலகி விலகி போகட்டும். ஆவியானவரே நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஆக்கினையை நடுவிலிருந்து மாற்றி, சத்துருவை உன் நடுவிலிருந்து விலக்கி கர்த்தர் வந்து உட்கார்ந்திருக்கிறார். சொல்லுவாங்க, என் வாழ்க்கையை விட்டு வியாதியை மாற்றி, பலவீனத்தை மாற்றி, தரித்திரத்தை மாற்றி, தரித்திரத்தை மாற்றி, சாபத்தை மாற்றி, சொல்ல சாபத்தை மாற்றி, பிரிவினையை மாற்றி, பொல்லாப்பை மாற்றி, கர்த்தர் என் நடுவிலே, கர்த்தர் என் நடுவிலே, சொல்லுவோம், கர்த்தர் என் நடுவிலே, கர்த்தர் என் நடுவில். இனி தீங்கு இல்லை, இனி தீங்கு இல்லை. நன்றி, இனி தீங்கில்லை.
இல்லை. எந்த அளவுக்கு நீங்க அறிக்கை பண்ணீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்றபடி ஃபாலோ பண்ணணும். ஆமென். ஃபாலோ பண்ணா நீங்க அதை ஜெயிப்பதை காண்பீர்கள். ஆமென். உங்களுடைய மனசு அதை பேசணும். ஃபர்ஸ்ட் மனசு அதை சொல்லணும். கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார். இனி நடுவில் சாத்தானுடைய ஆவி என்ன இருந்து ஆள முடியாது. ஆமென். தீங்கு ஆள முடியாது. சத்துரு ஆள முடியாது. கர்த்தர் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி தீங்கை காண மாட்டேன். இனி தீங்கை காண மாட்டேன். தீங்கை காண மாட்டேன். தீங்கெல்லாம் மாறி போகட்டும். மாறி போகட்டும். தீமையை தோண்டுகிற அந்தகாரங்கள் மாறட்டும். ஒவ்வொரு வாழ்வை விட்டும். தீமை செய்கிற வல்லமைகள் அழியட்டும். தீமை செய்கிற வல்லமை, ஆமென் ஆமென், ஒவ்வொருடைய வாழ்விலும் தீமை செய்கிற வல்லமைகள் அழியட்டும். அழிந்து போ. அழிந்து போ. சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆமென். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். ஆமென். ஹalleluya. கீழாகாமல் மேலாவீர்கள். சகல ஜாதிகளை பார்க்கிலும் மகிமையிலும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்க பண்ணுவேன். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்றவர். இந்நாளிலே உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிற தேவன், உடன்படிக்கை பண்ணுகிற தேவன். நீ பலப்படுவாய். நீ மென்மேலும் பலப்படுவாய். நீ மென்மேலும் பலப்படுவாய். நீ பெரிய காரியங்களை செய்வாய். நீ பெரிய காரியங்களை செய்வாய். உன்னோடு இருக்கிற கர்த்தர் உன்னை வர வர விருத்தி அடைய பண்ணுவார். விருத்தி அடைய பண்ணுவார். நன்றி நன்றி. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஹalleluya. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காண மாட்டார். தீங்கை காண மாட்டேன். உங்கள் கைகள் இன்றைக்கு பலப்படட்டும். ஆமென். உங்களுடைய மனம் இன்றைக்கு திடப்படட்டும். ஆமென். கர்த்தர் உங்களை விட்டு விலகுவதில்லை. ஆமென். உங்களுக்கு துணையாக இருப்பார். துணையாக வாழ்க்கையில் இருக்கிற பயப்படுத்துகிற ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம், மென்டல் டிஃபெக்ட், பிசிக்கல் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் சர்வ வல்லமுள்ள தேவன் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாறுதலை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். சரீரத்தில் ஒரு மாற்றம், சரீரத்தில் ஒரு மாற்றம். நன்றி சொல்லுவோம். ஒரு சரீரத்தில் மாற்றம், இரத்தத்தில் மாற்றம். இரத்தத்தில் இருக்கிற வாதைகளை மாற்றுகிறவர் இயேசுவின் நாமத்தினாலே. இரத்தத்தில் இருக்கிற கேடுகள் மாறட்டும். இரத்தத்தில் இருக்கிற வாதைகள் மாறட்டும். இரத்தத்தில் இருக்கிற குழப்பங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிரஷர் நார்மல் ஆகட்டும். இரத்தத்தில் இருக்கிற எல்லா விதமான வாதைகளும் நோய்களும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அகற்றினார், அகற்றினார். கண் பார்வை, கண் பார்வை இயேசுவின் நாமத்தினாலே பிரகாசிக்கட்டே, பிரகாசிக்கட்டே. தலை முதல் பாதம் வரை நரம்புகள் சீராய் செயல்படுவதாக. கை கால் தளர்ந்து போக, கை கால் தளர்ந்து போக பண்ணுகிற இரத்த நரம்புகளில், மூளை நரம்பில் இருக்கிற பாதிப்புகள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக. Thank you Jesus. குடும்பத்தில் ஐக்கியம் வரட்டும். பிரிந்த குடும்பங்கள், பிரிந்த குடும்பங்கள் இணைய பண்ணுகிறவர். எல்லா விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எல்லா விதமான சண்டைகள், குழப்பங்கள், சந்தேகங்கள், குழப்பங்கள் அனைத்தையும் உண்டு பண்ணுகிற வலு சர்ப்பத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தை விட்டு அழிந்து போ. கணவனுடைய புத்தியை, கணவனுடைய சிந்தையை கட்டி இருக்கிற சாத்தானுடைய கட்டு இயேசுவின் நாமத்தினாலே அழியட்டே. எந்த பிரச்சனை, எது உன்னுடைய கலக்கம், எது உன்னை தளர்ந்து போக அதை பார்த்து சொல்லு. என் பிள்ளைக்கு வேலை, என் பிள்ளையுடைய படிப்பு, என் பிள்ளையுடைய எதிர்காலம், என் பிள்ளையுடைய திருமணம், இவைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சாத்தானுடைய கட்டுகள், தடை செய்கிற வல்லமைகள், கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு சகாயர். நான் பயப்படு. சத்துரு என்னை விட்டு விலக்கினார் இயேசுவின் நாமத்தில். Thank you Holy Spirit. நீங்கள் செய்கிற தேவனுக்கு அடுத்த காரியங்கள், ஊழியங்கள், தேவ சித்தப்படியான வாழ்வு அனைத்தின் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு வியாபரித்து வியாபரித்து உன் நடுவிலே, உன் நடுவிலே, உன் நடுவிலே, உன் வாழ்க்கையின் எல்லைக்குள்ளே
கர்த்தர் இன்னைக்கு பாளையம் இறங்கி, கர்த்தர் பாளையம் இறங்கி உன்னை விடுவிக்கிறவர், உன்னை விடுவிக்கிறவர். சத்துரை சிதறடித்தார், சிதறடித்தார். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சிதறடித்தார். எந்த காரியமா இருந்தாலும் நீங்கள் அறிக்கை பண்ணலாம், எந்த காரியமா இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். தேவன் அங்கே கிரியை செய்கிறார். உனக்கு பலன் தருகிறவர், உனக்கு நன்மை செய்யத்தக்க ஆமென் 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 வாய்ப்பை தருகிறவர், உனக்கு சூழ்நிலை ஏற்படுத்தி தருகிறவர். ஆவியானவரே, உன்னுடைய படிப்பு ரீதியாய் தடைப்பட்ட காரியங்களில் அதற்கு பதிலான பரிகாரத்தை ஏற்படுத்துகிற தேவன். பரிகாரம் உண்டு. இழந்து போனதையே நினைத்து கவலைப்படாமல் இழந்து போனதை தேடி கண்டுபிடிக்கிறவர், நன்மையை திரும்ப தருகிறவர், கெட்டு போனதை ரட்சிக்கிற தேவன். உங்களுடைய வாழ்வும் இறங்கி உன் வாழ்வை அலக்களிக்கிற அந்தகாரம், வாழ்வை அலக்களிக்கிற அந்நிய கிரியைகள், பொல்லாத ஆவியினுடைய கிரியைகள், மனதை பயமுறுத்துகிற ஆவிகள், நித்திரை கெடுக்கிற ஆவிகள், சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள், வேலை செய்ய முடியாதபடி குழப்புகிற ஆவிகள், நித்திரையிலே பயமுறுத்துகிற ஆவிகள், வாழ்க்கை வாழ முடியாதபடி திணறடிக்கிற ஆவிகள், இயேசுவின் நாமத்தினால் சொல்லு, இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் வெளியே போ, வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் வெளியேறு, வெளியேறு. நன்றி, நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. இல்லாததை இருக்கிற போல் அழைக்கிற தேவன். அநேகமான முயற்சி எடுத்து தோற்று போன காரியத்தை மறுபடியும் உன்னை பலப்படுத்தி உன்னோடு கூட இருந்து உதவி செய்கிற தேவன், உதவி செய்கிறவர், உன் காரியம் வாய்க்க பண்ணுகிறவர். சொல்லி, என் காரியம் வாய்க்க பண்ணுகிற தேவன், என் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர், என்னை விட்டு விலகாதவர், என் நடுவில் இருப்பவர், தீங்குக்கு நீங்களாக்கியனை காக்கிறவர், விபத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள், விபத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள், நஷ்டத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள், பண இழப்பை உண்டு பண்ணுகிற ஆவிகள், இயேசுவின் நாமத்தில் சொல்லு, இயேசுவின் நாமத்தில் ஆக்சிடென்ட் ஸ்பிரிட், இயேசுவின் நாமத்தில் கைது போடுகிறேன். நஷ்டத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வாழ்வை விட்டு அழியட்டு. ஆவியானவருக்கு நன்றி, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென்.